கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே நடத்திய விசாரணையின் அடிப்படையில விஜயிடம் கேட்பதற்கு கேள்விகள் தயாரித்து வைக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 100 கேள்விகள் தயாரிக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. கரூர் கூட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தது யார்? கட்சியில் திட்டமிடுதல் செயல்படுத்துதலுக்கான பொறுப்பு யாரிடம் இருக்கு? கரூர் கூட்டம் பற்றி உங்களுக்கு தகவல் கிடைத்தது எப்போ? கரூர் கூட்டத்துக்கு எத்தனை மணிக்கு செல்ல திட்டமிட்டு இருந்தீங்க? எத்தனை மணிக்கு போனீங்க? எப்போது அங்கிருந்து திரும்பினீங்க? கூட்டத்துல இருந்தவர்கள் மயக்கமடைந்து விழுவது தெளிவா தெரிஞ்சுது. ஆனாலும் நீங்கள் உங்கள் பேச்சு நிறுத்தாம தொடர்ந்தீங்க, ஏன் அப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் அங்கு இருக்கல? சிலர் மயக்கம் அடைந்த போது நீங்கள் கூட்டத்தினருக்கு தண்ணீர் பாட்டில்களை கொடுத்தீங்க. அத தீவிரத்தை ஏன் உடனடியா புரிஞ்சு கொள்ளல? கூட்டத்துக்கு ஏன் சரியா நேரத்துக்கு செல்லல? கூட்ட ஏற்பாடுகள் தொடர்பா போலீசாரோட கட்சி நிர்வாகிகள் ஏற்படுத்தியிருந்த தொடர்பு பற்றி கேள்விப்பட்டீங்களா? இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கு, ஏன் நீங்க அங்கு தொடர்ந்து இருக்கல? இது போன்ற கேள்விகள் எல்லாம் விஜயிடம் கேட்க சிபிஐ அதிகாரிகள் தயாரித்து வைக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. விஜய் விசாரணைக்கு சென்ற நேரத்தை ஒட்டியே கரூர் சம்பவத்துல சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியா இருந்தவரும் தற்போது ஆயுதப்படை டிஜிபியாக இருக்கும் டேவிட்சன் தேவாசிர்வாதம், மத்திய மண்டல ஐஜியாக இருந்த ஜோசி நிர்மல்குமார் ஆஜரானாங்க. விஜயிடம் கேட்கப்பட்ட கேள்விகளை ஒப்பிட்டே அவர்களிடமும் கேள்விகள் கேட்கப்பட்டதா சொல்லப்படுது.